உலகெங்கும் இருந்து கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய தலைப்பில் நம்ம பார்க்க போகிறது மே மாதம். மே மாதம் அப்படின்னாலே பாருங்கள், பொதுவாக வெயிலின் உக்கிரம் அதிகமாக இருக்கும். சூரியன் அவருடைய வீட்டிலிருந்து 9ஆம் வீட்டான மேசத்தில் ஒரு மே 15 வரைக்கும் இருப்பார். அப்படி இருக்கிறப்ப தான் பாருங்கள், அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் இருக்குது. கடுமையான வெப்பத்தோட தாக்கமும் இந்த நாட்கள் தான் இருக்கும். மே 15க்கு அப்புறம் காலபுருஷனி 2ஆம் வீடான ரிஷபத்துக்குள்ளே என்ட்ராகிறாரு. அப்போ இந்த நேரங்களில் பாருங்கள், வெயிலோட தாக்கம் கொஞ்சம் குறைஞ்சி அப்போ தான் கொஞ்சம் இடியோடு இருக்கக்கூடிய மழை கொஞ்சம் பெய்யறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த நேரங்களில் பொதுவாகவே பாருங்கள், சுப காரியங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பொதுவாகவே இந்த நேரங்களில் தான் முக்கியமான முடிவுகள், வீடு கட்டுறது, வீடு வானம் தோன்றது, வீடு போர் போடுறது, புதுமனை புகுகுலா எல்லாமே பாருங்கள் இந்த மே மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேர் அதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கான காலமாகத்தான் இந்த காலகட்டங்கள் இருக்குது. மே மாதம் முழுவதுமே பொதுவில் பார்க்குறப்ப அங்கங்கே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், மனசுக்கு ஒரு நெருக்கடியான உணர்வுகள் இருக்கிற மக்கள் அனைவருக்குமே பாருங்கள் அந்த வெப்பத்தால் வரக்கூடிய நோய்கள், அம்மை நோய் எல்லாமே இருக்கிறதுனால தான் பாருங்கள் மாரியம்மன் வழிபாடு இந்த மே மாதம் முழுவதுமே உலகத்தில் உள்ள எல்லா மக்களுமே அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பாக தான் இந்த மே மாதம் முழுவதுமே இருக்கும். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, மே மாதம் உங்களுடைய நிதி நிலைகள் கொஞ்சம் உயரக்கூடிய அளவுக்கு இருக்குது. எவ்வளோ தான் நம்மளும் மனசில் ஒரு கஷ்டத்தை வச்சுக்கிட்டே இருக்குது, எப்போ தான் நம்மளுடைய அன்பை நம்மகிட்ட யார் பேசுவாங்க, அந்த அன்புக்காக தான் நீங்கள் இயங்கக்கூடியவங்க. அந்த அன்பு எங்கே கிடச்சாலும் உங்களையே நீங்கள் அர்ப்பணிக்கக்கூடியவங்க தான். அன்புக்காக எல்லா விஷயத்தையும் தியாகம் பண்ணக்கூடியவங்க நீங்கள் தான். இப்போ இந்த மாதம் முழுவதுமே அதற்கு உங்களுக்கு பஞ்சமே வராது. நீங்கள் பணம் செலவழிக்க தயாராக இருந்துக்கங்க. ஒரு பக்கம் பார்த்தா உங்களுக்குள்ள அந்த மனக்குறைகள் நீங்கும், ஆனால் ஒரு பக்கம் பார்த்தா உங்கள் பர்ஸு காலியாகும். அப்போ அதுக்கு நீங்கள் தான் ரொம்ப எது தேவை அப்படிங்கிறத நீங்கள் தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறணும். புதியதாக வருமானம், ஏற்கனவே நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டே இன்னொரு இடத்துலையும் அந்த வேலைக்கு அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு பார்ட் டைம் ஷாப் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைகள் அதிகமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு பண தேவைகள் அதிகரிக்கக்கூடியதும் இந்த மாதம் தான் உங்களுக்கு. இதனால் பாருங்களேன், குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாக, மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சில பேர் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய உறவுகளுடைய சுபகாரியங்களுக்கு குடும்பத்தோடு செல்லக்கூடிய வாய்ப்புமே இந்த மாதம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. கடன் கொஞ்சம் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் பழைய கடனை நீங்கள் குறைச்சிடுவீங்க. புதிய கடன் வாங்குவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதை நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். விருச்சிக ராசிக்காரர்களே, புதிய கடன் இந்த நேரத்தில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அதனால் கொஞ்சம் மனமும் கஷ்டப்படக்கூடிய விஷயங்கள் இருக்கும். கடன் வாங்குகிறப்பயே அவசரத்துக்காக போய் எல்லாத்தையும் வாங்கிறாதீங்க. ஒரு சில இடங்களில் பார்த்து நீங்கள் வாங்குறது நல்லது. உங்களுடைய வீட்டு பத்திரம் கொண்டு அடகு வச்சு வாங்கன்னா அது யார்கிட்ட வாங்குகிறோம், வங்கியில் அடகு வச்சா ஒன்றும் தனிநபர்கிட்ட அடகு வச்சு வாங்குறப்ப ரொம்ப நீங்கள் யோசனை பண்ணி செஞ்சால் தான் அந்த வீடையோ அந்த நிலத்தையோ உங்களால் மீட்டுக்க முடியும். மாணவர்களுக்கு இது ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். ஏன்னா உங்களுடைய காட்டில் அடமலை தான் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன படிக்க நினைக்கிங்களோ, எந்த இடத்துல போய் நீங்கள் படிக்க நினச்சிருக்கீங்களோ அங்கே உங்களுக்கு ஒரு சீட்டு கிடைக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். அதுவும் கூட யாரால், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸனால் அந்த வாய்ப்புகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆனால் பாருங்கள், சில பேருக்கு காதலில் வெற்றி கிடைக்கும். இது வரைக்கும் நானே இப்போ ஒரு 8 வருஷமாக லவ் பண்ணுறேன், 7 வருஷம் லவ் பண்ணேன்னா இப்போ இந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் காதல் திருமணத்தில் போய் முடியக்கூடிய வாய்ப்புமே அதிகமாக இருக்குது. விருச்சிக ராசிக்காரங்க நிறைய பேர் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து முதல் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா அப்போ இந்த மே மாதத்தில் நீங்களாக சமரசமாகி ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புமே இருக்குது. நீங்களே நிறைய இடத்துல விட்டு கொடுத்து போவீங்க. அப்புறம் என்ன செய்ய, நம்மளால் ஒன்றும் செய்ய முடியல, கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். பொறுமை ரொம்ப இந்த மாதம் உங்களுக்கு தேவைப்படும். நிறைய இடங்களில் நீங்களே பாருங்கள், டென்ஷன் ஆகிற மாதிரி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க மட்டும் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. ரியல் எஸ்டேட் தொழில் பார்க்குறவங்களும் இந்த மாதத்தில் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். எந்த இடத்துலனாலும் சரி, ஒரு தொழில் பண்ணுறப்ப செய்கிறப்ப அந்த போடக்கூடிய அக்ரிமெண்ட்டில் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். திடீர் செலவுகள் பயங்காட்டினாலும் அதை சமாளிக்கக்கூடிய வித்தை உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த மாதத்தில் அதுக்குமே நீங்கள் தயாராக தான் இருப்பீங்க. அப்போ இந்த நேரங்களில் ஒரு ஆரோக்கியமான உணவு உங்களுக்கு தேவை. ஏன்னா கொஞ்சம் உங்களுக்கு அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, காலில் கொஞ்சம் வலி, நீர்ச்சத்து குறைபாடு எல்லாமே உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கும்.
அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய உணவு முறைகளையும் உங்களுடைய பழக்க வழக்கத்தையும் நீங்கள் வந்து சரியாகிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவுமே வராதாக இருக்கும். முழுமையாக உங்களுடைய தூக்கத்தை நீங்கள் வந்து கவனிச்சுக்கோங்க. தூங்காமல் இருக்கிறது ரொம்ப உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். காலையில் எழுந்துச்சி ஆக்டிவாக இருக்க முடியாது. உங்களுடைய தூக்கத்தை நீங்கள் முழுமையாக கவனித்து உங்களுடைய ஹெல்த் மேலே உங்களுக்கு ரொம்ப வந்து அக்கறையாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதத்தில் ஒரு ஆரோக்கியமான மாதமாக இருக்கும். உங்களால் முடிந்த அளவு செவ்வாய்க்கிழமை காலை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய முருகருக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் வந்து அங்கேயே அமர்ந்து 9 மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களால் இந்த மாதம் முழுவதுமே ஒரு நிம்மதியான வெற்றிகரமான மாதமாக இருக்கும்.